Praise the Lord. Very good morning. Happy to see you all to this wonderful morning devotion video. இந்த மார்னிங் டிவோஷன் வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு நாட்களிலும் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். மனுஷரை பார்க்கும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இந்த ஏப்ரல் மாதத்திலே நமக்கு குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் வருகிறது. நாமும் கூட நம்முடைய சபைகள்ல பல சபைகள்ல ஆண்டவருடைய பாடு மரணங்களை அவருடைய உயிர்த்தல்களை எல்லாம் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயங்களில் நாமும் கூட இந்த முதலாவது இந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அவர் எப்பேற்பட்ட பாடு நமக்காய் அடைந்தார் என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்வது உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் மிக பிரதானமான நோக்கமே ஆண்டவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக பிரதானமான நோக்கம். நாம் அவரை நேசிப்பதை பார்க்கலாம், அவர் நம்மை எவ்வளவு நேசித்தார் என்பதை அறிந்து கொள்வது. இந்த வசனங்கள், இந்த விசேஷமாக இந்த 14வது வசனம் இயேசு நம்மை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை விவரிக்கிற ஒரு வசனம். ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை பார்க்கலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபம் அவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்பு அடைந்தார்கள். ஒரு மொழிபெயர்ப்புல எப்படியாய் சொல்லியிருக்கிறது, பலரின் தாசனை பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தனர், அவர் மனிதன் என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கும் வகையில் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார். ஆண்டவராக இயேசு அந்த சிலுவை மரணங்களுக்கு போகும் இடையிலே அவர் காட்டி கொடுக்கப்பட்ட பொழுதிலிருந்து, அவர் எப்ப யூதாஸ் காரியாத்தால அங்க கெத்செமனே தோட்டத்துல காட்டி கொடுக்கப்பட்டாரோ அப்பொழுது இருந்து அந்த கல்வாரி மலைக்கு போகும் வரையிலும் அவரை அடித்து, அவர் துன்புறுத்தப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, முதுகெல்லாம் பீக்கப்பட்டு, சிலுவையை சுமந்து அப்படி போகும் பொழுது அவரை ரொம்ப கோரமா அந்த ரோம சேவகர்கள் அவரை தாக்குறாங்க, அவர் அட்டாக் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவர் எப்படி மாறினார்னு சொல்லதான் இந்த வசனம். அவரை பார்ப்பதற்கு மனுஷ ரூபம் போலவே இல்லையா, அவர் அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அவருடைய முகத்துல, அந்த அளவுக்கு காயம். அவரை பார்க்கும் பொழுது ஆங்கில வேதத்துல சொல்ல பிறகு டிஸ்பிகர்ட், அது ஒரு ரூபமே இல்லாத அளவுக்கு அவர் நமக்காய் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதங்கள்ல, இந்த லென்தன் டேஸ்ல ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற நாட்கள்ல அவர் எவ்வளவு அன்பை நம் மீது வைத்திருந்தால் இவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட நம்மை ஒப்பு கொடுத்திருப்பார். யோசிச்சு பாருங்க. நம்ம கூட சில நேரங்கள்ல கீழே விழுகும் போது முகத்துல அடிபட்டு கூடாதுக்கா கையெல்லாம் ஊண்டுவோம், முகத்துல அடிபடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். ஏன்னா நம்ம இது கொஞ்சம் இந்த முகத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட்டா அதுல ரொம்ப நம்ம அக்கறை உள்ள ஆட்களா இருக்கோம், ரொம்ப கவலைப்படுற ஆட்களா இருக்கிறோம். இதுக்கு ரொம்ப சேஃப்டி கொடுக்குறோம், ரொம்ப கவனமா நம்ம முகத்தை பார்த்துக்கிறோம். ஆனா ஆண்டவர் அவரை முகத்தை பார்க்கும் பொழுது அது மனுஷன் என்று கண்டுபிடிப்பதற்கே கஷ்டமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் அந்த கேடு அடைந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் ஆண்டவராக இயேசு நமக்காக செய்தார். அந்த பாடுகளிலே அவர் ரொம்ப அழகானவர், ரொம்ப உன்னதமானவர், அவர் பார்ப்பதற்கு மிக அழகான தெய்வம். ஆனால் ரொம்ப அந்த கேடு அடையும்படியான ஒரு முகத்தை இந்த மனிதர்கள் அவருக்கு கொடுத்தார்கள். அவரை அந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்தினார்கள். இதையெல்லாம் எதற்காக? நமக்காக. ஆனா அப்படியே முடிந்து விடவில்லை. அதுக்கு முன்பாக இருக்க வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமா இருப்பார். அவர் அப்படியே அந்த கேடு அடைந்து ரொம்ப கோர முகமா அப்படியே மனுஷன் என்று பார்க்கவே முடியல, அவர் மனுஷனே தெரியல, அப்படியே போயிட்டாருன்னு சொல்ல வரல, மாறாய் அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்ரி சக்சஸ் நீட் சம் சஃபரிங்ஸ், எல்லா வெற்றிக்கும் சில உபத்திரவங்கள் உண்டு. டிடி ஜேக்ஸ் என்கிற போதகர் சொல்வார், ஒரு மனிதன் கூட உபத்திரவப்படாமல் உயர்ந்ததாக சரித்திரமே இல்லை என்று சொல்வார் அந்த போதகர். இந்த உலகத்துல வெற்றி பெற்ற எல்லா மனிதருக்கும் முன்பாக ஏதோ ஒரு பாடு இருக்கு, ஏதோ ஒரு உபத்திரவம் இருக்கு, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு அந்த மோசமான பாதையின் வழியா போய் தான் அவங்க சக்சஸ் அப்படின்ற அந்த பின்னக்குல அடைஞ்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட அப்படிதான் அந்த கேடு அடைந்து உபத்திரவப்பட்டு தன் சரீரத்தை பீக்க ஒப்பு கொடுத்து நமக்காய் அவர் மரித்த பின்புதான் அவர் அந்த உன்னதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தியானிக்க வேண்டிய காரியம், ஒருவேளை பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம்,
பாடுகள் அதிகமா இருக்கலாம். இந்த லென்டன் டேஸ்ல நீங்க கூட ஜெபிச்சுட்டு இருக்கலாம். இவ்வளவு மோசமான சூழல் என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சூழல்லாம் அப்படியே இருக்க போவதில்லை. இயேசுவோட வாழ்க்கையில எப்படி அந்த உபத்திரவங்கள் எல்லாம் அவரை உன்னதத்துக்கு நேராக அழைத்து சென்று உயர்த்தினதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது ஏற்படுகிற எல்லா உபத்திரவங்களும் உங்களை உன்னதத்திற்கு நேராய் அழைத்து செல்லும். இயேசுவை போல நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் ஆண்டவர் உயர்வை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உயர்வுகளை தருகிறார். அதற்கு நாம் சில நாட்கள்ல அந்தந்த நபர்கள் கேட்டார் போல் என் வாழ்க்கையில இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்காது. கொஞ்சம் பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் உபத்திரவங்கள் வேற மாதிரி இருக்கும், சஃபரிங்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல அந்த பாதைகளுக்கு நம்மை விட்டு கொடுத்து தேவனுடைய கையில நம்ம விட்டு கொடுத்து செல்வோம்னால் நாமும் அவரை போல என்னாலும் உயர்த்தப்படுவோம். இதை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. God bless you and have a great day.